ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த இனிய நாளுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து வழி நடத்திய கடவுள் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவர் தந்திருக்கின்ற இந்த நாளில் அவருக்கு உகந்த மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள ஆற்றல் வேண்டி இப்பலியில் இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு என்றுமென்றும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்கீரான அன்பர்தமை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3,
1 4 வரை உண்டான இறைவார்த்தைகள். தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நற்சந்தைகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் ஜாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 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 கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என் உயிரே உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. Hallelujah, 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 hallelujah. வழியில் என்னை கண்டாய் நீ மரியே, எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறை வசனங்கள் 1 மற்றும் 11 18 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நான் என் தந்தையிடமும் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் எனச் சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திரு அவையோடு இணைந்து மகதல மரியாவை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் இந்த மகதல மரியா என்ற கேள்வியை எழுப்புகிற போது முதலில் நமக்கு வந்து செல்வது இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம். முதலாக ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பை கண்டது ஒரு பெண்மணி. அன்றைய யூத சமூகத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கான முன்னுரிமை என்பது கொடுக்கப்படவில்லை. ஆணுக்கு இணையாக பெண்கள் மதிக்கப்படாத ஒரு நிலை இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகதல மரியா என்ற பெண்மணியின் சாட்சியத்தை யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடவுளின் பார்வையில் அனைவரும் சமம். கடவுளின் பிள்ளைகள் நாம் அனைவரும் என்பதை இயேசு இந்த மண்ணில் மனிதனாக வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் அறிவிக்கின்ற நபராகவும், அறிவிக்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப அனைவரையும் ஒன்றென கருதி ஒவ்வொருவரின் வாழ்வுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை தருகின்றவருமாக இயேசு இருந்தார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இந்த இயேசுவின் மீது ஆழமான அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணியாகத்தான் இந்த மகதல மரியா என்ற பெண்மணியினை
நாம் அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த பெண்மணியிடத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல பேய்களை ஓட்டினார் என்று சொல்லப்பட்டாலும் தன்னை குணமாக்கிய அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது தனது நம்பிக்கையை பதிய வைத்த ஒரு பெண்மணியாக ஆழமான நம்பிக்கையோடு அவரை பின்தொடர்ந்தவர் இந்த மகதல மரியா என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ அரும் அடையாளங்களை செய்கிறார், பல வல்ல செயல்களை செய்கிறார். வரவிருக்கின்ற மெசியா என பலர் இவரை கருதுகிறார்கள். இவரோடு இருப்பது நமக்கு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ரோமையர்களுக்கு எதிராக இவர் ஏதேனும் சூழ்ச்சிகளை செய்வார், அவர்களை அடித்து தரைமட்டமாக்குவார், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார். அப்போது நமக்கு அங்கு இடம் உண்டு என்ற மனநிலை கொண்ட மனிதர்களாக இயேசுவின் சீடர்களும் பலரும் இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை நலமாக்கிய ஒரு மனிதன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்மணியாக இந்த மகதல மரியா இயேசுவை பின்தொடர்ந்தார். இயேசுவை குற்றவாளி என சொல்லி கைது பண்ணி அவரை பிலாத்துவின் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தி செய்யாத குற்றங்களை எல்லாம் அவருக்கு எதிராக அடுக்கி என்ன குற்றம் சொல்லலாம், எந்த குற்றத்தின் அடிப்படையில் மரண தண்டனை கிடைக்கும் என சதித்திட்டம் தீட்டி அந்த திட்டங்களின் அடிப்படையில் பிலாத்துவின் முன்னிலையில் நிறுத்தி மரண தண்டனைக்கான ஆணையையும் பெற்று இந்த இயேசுவை குற்றுயிரும் குலையுயிருமாக சிலுவையில் தொங்கவிடப்பட்ட போது என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இறைவனை நாங்கள் பின்தொடருகிறோம் என்று சொல்லியவர்கள், நாங்கள் எங்கே செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உண்டு என்று சொன்னவர்கள், நாங்கள் யாரிடம் போவோம் என்ற கேள்வியை எழுப்பியவர்கள், ஆண்டவரே நீர் எங்கு போனாலும் நானும் உன் கூட வருவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவரை விட்டு விட்டு ஓடி போனார்கள். ஆனால் இந்த மகதல மரியா இயேசுவின் சிலுவை அடியில் இயேசுவின் தாய் மரியாவோடு நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி. உடனிருப்பேன் என்று சொல்லியவர்கள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஓடிய போதும் கூட தன்னை குணமாக்கி தன்னை மனிதனாக ஏற்று தனக்கு சம உரிமை கொடுத்து தன்னை அன்பு செய்த இந்த இயேசுவின் இறப்பின் போது துணிவோடு அவரின் இறப்புக்கு முன்னால் அவரின் சிலுவை அடியில் நிற்கின்ற வலிமை கொண்ட ஒரு பெண்மணியாகத்தான் இந்த மகதல மரியாவை நாம் அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்வில் அன்பே அடித்தளமும் ஆணி வேறுமாக இருக்க வேண்டும் என பவுலடியார் குறிப்பிடுகின்றார். அன்புதான் உங்கள் பலவீனம் என்றால் இந்த சமூகத்தில் நீங்கள் தான் மிகச்சிறந்த பலசாலி என அன்னை தெரசா குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பை மட்டும் பதித்த ஒரு பெண்மணியாக இந்த மகதல மரியாவை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆழமான அன்பு யார் மீது இருக்கிறதோ அவருக்காக எதையும் செய்ய துணிய முடியும் என்பதற்கான மிகச்சிறந்த அடையாளமாக இந்த மகதல மரியாவை நாம் அடையாளம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான அன்புதான் அவரின் இறப்பின் போது அவரின் சிலுவை அடியில் நிற்க வைத்தது. இந்த இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாம் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று எண்ணி உடனிருந்தவர்கள் எல்லாம் ஓடிய போதும் கூட இந்த இயேசுவால் நலம் பெற்றவள் நான் அவரோடு இருப்பேன் என்று சொல்லி அவரது இறப்பில் பங்கெடுக்கின்றவராக இந்த மகதல மரியா இருந்தார். இறந்த இயேசுவின் உடலை அடக்கம் செய்துவிட்டு அனைவரும் அவரவர் வேலையை பார்த்தபோதும் கூட விடியற் காலையில் எழுந்து இருள் நீங்குவதற்கு முன்பாகவே ஓடோடி சென்று இயேசுவின் உடலுக்கு நறுமண தைலங்களை பூசிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவளாக இயேசுவை காண்பதற்காக ஓடிச் செல்லுகிறாள். ஓடிச் சென்ற பெண்மணிக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. வைத்த இடத்தில் மூடப்பட்டிருந்த கல்லானது அகற்றப்பட்டிருக்கிறது. இரு வானதூதர்கள் அங்கு அமர்ந்திருந்தாலும் கூட அவளின் கண்ணுக்கு அந்த வானதூதர்களை விட அங்கு இயேசுவின் உடல் இல்லை என்பது மட்டுமே மனதில் மேலோங்கி காணப்பட்டது. எங்கே சென்றது இந்த உடல், யார் எடுத்து கொண்டு போனது என்ற கேள்விகள் அவளுக்குள் ஆயிரமாக எழுந்து கொண்டிருந்தாலும் தன் அருகில் நின்ற மனிதன் இயேசு என்பதை கூட உணராத நிலையில் ஒரு தோட்டக்காரராக கருதி, இயேசுவின் உடலை நீங்கள் எடுத்து சென்றீர்களா? ஒருவேளை எடுத்து சென்றால் எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லுங்கள், நான் சென்று அதனை எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லக்கூடியவளாக இறந்து போய்விட்டார் என்று எண்ணிய நிலையில் அவரை கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டிருந்த அந்த கல்லறை வாயிலில் நின்று தான் இந்த இயேசுவின் மீது எத்தகைய அன்பு கொண்டிருந்தவள் என்பதற்கான சான்றாக திகழுகின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியா என அழைப்பது ஆண்டவர் இயேசுவின் குரல் என்பதை உணர்ந்தவளாக ரபுனி, அதாவது போதகரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அந்த இயேசுவின் பாதத்தில் சரணாகதி அடைய செய்கின்ற ஒரு பெண்மணியாகத்தான் இந்த மகதல மரியா நாம் அனைவருக்கும் முன்மாதிரியாக காட்டப்படுகின்றார். இந்த மகதல மரியாவிடம் இயேசு தன்னுடைய உயிர்ப்பு செய்தியை மற்றவர்களுக்கெல்லாம் அறிவியும் என்று சொல்லி அனுப்பிய போது ஓடோடி சென்று தன் சீடர்களிடத்தில் நான் ஆண்டவரை கண்டேன் என மகிழ்ச்சி பொங்க அறிக்கை இடுவதை நற்செய்தி வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. இந்த உயிர்ப்புக்கான முதல் சாட்சியம் ஒரு பெண்மணி, சமூகத்தால் புறம் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு சம இனமாக ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருந்த ஒரு பெண்ணின் சாட்சியம்தான் இன்றளவும் கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படை ஆணிவேராகவும் அடித்தளமுமாக அமைந்திருக்கிறது. இறந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கையில் கட்டளிப்பப்பட்டிருக்கக்கூடியவர்கள்தான் நாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும். நமது நம்பிக்கையின் அடிப்படையாக இருந்த இயேசுவின் உயிர்ப்புக்கு முதல் சாட்சியாக திகழ்ந்த மகதல மரியாவை நினைவு கூறுகின்ற இந்த நன்னாளில் நமது வாழ்வை மகதல மரியாவின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நமது வாழ்வு எவரும் ஏற்றுக்கொள்ள விரும்பாத வகையில் இருந்தாலும், பலரால் நம் புறம் தள்ளப்பட்டிருந்தாலும், பலரால் நாம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், ஆண்டவர் இயேசுவை நாடி சொல்லுகிற போது நம்மை நலம் தருகின்ற நபராக மாற்றக்கூடியவர் இயேசு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ குற்றங்கள் குறைகள் நமது வாழ்வில் மேலோங்கி இருந்தாலும், இந்த சமூகத்தின் பார்வையில் ஒவ்வொருவரும் நம்மை தீய எண்ணங்களின் ஒட்டுமொத்த உருவகமாக சித்தரித்தாலும் கூட நம்மை தன் பிள்ளை என ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் கடவுள். நம்மை சரி செய்வதற்கான ஆற்றல் கொண்டவர் கடவுள். இந்த கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கையில் இன்றும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ நன்மைகளை நமது வாழ்வில் செய்து வந்த இந்த இயேசுவை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறவும், அவர் நமக்கு செய்த நன்மைகளின் நிமித்தமாக நாமும் காணுகிற மற்ற மனிதர்களுக்கெல்லாம் நன்மை செய்கின்ற நபர்களாக இருக்கவும், இந்த இயேசு நமது வாழ்வில் செய்த நன்மைத்தனங்களை அச்சமின்றி அடுத்தவருக்கு எடுத்துரைக்கின்ற மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ளவும் இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை கண்ட மகதல மரியா மகிழ்ச்சி பொங்க அதை சீடர்களுக்கு அறிவித்தது போல அனுதினமும் ஆண்டவரின் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நீங்களும் நானும் நாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்ப நாம் அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அச்சங்களை களைந்து அடுத்தவருக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் கொண்டவர்களாக இருக்கின்றோம். இப்பொறுப்பையும் கடமையையும் சிறம்பட செய்கின்ற நபர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் மீது கொண்டிருந்த அதிகப்படியான அன்பு விடியற் காலையில் இருள் விலகுவதற்கு முன்பதாகவே ஒரு கல்லறைக்கு எழுந்து ஓட வைத்தது மகதல மரியாவை. அதே ஆழமான அன்பு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் மேலோங்க வேண்டும் என்பதை இதயத்தில் இருத்திக் கொள்ள இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மகதல மரியாவினிடத்தில் காணப்பட்ட அந்த ஆழமான அன்பும் ஆழமான நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகருகின்ற முதன்மை சீடத்தியாக அவளை மாற்றியது. நீங்களும் நானும் இந்த இயேசுவின் உயிர்ப்புக்கும் இந்த இயேசு நமது வாழ்வில் செய்த அத்துணை நன்மைகளுக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக மாற வேண்டுமாயின் நம்பிக்கையோடு ஆழமான அன்புறவோடு ஆண்டவர் இயேசுவை அச்சமின்றி அடுத்தவருக்கு எடுத்துரைக்கின்ற மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிவிப்பது என்பது ஏதோ அலைபேசியில் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்வதோடு நின்று விடுகின்ற ஒரு காரியம் அல்ல. மாறாக நாம் அறிந்த ஆண்டவரின் வார்த்தைகளை நமக்குள் விதைத்து கொண்டு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை ஒவ்வொரு நாளும் செதுக்குகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். எப்போது இயேசுவின் வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை நாம் செதுக்குகிறோமோ நம்மை பார்க்கின்ற மற்றவரின் வாழ்வும் மாற்றம் பெறும் என்பதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் சீடர்களாக, இயேசுவை அறிவிப்பவர்களாக, இயேசுவின் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக நீங்களும் நானும்
இருக்க வேண்டுமாயின் அடிப்படையிலேயே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை நமது வாழ்வில் செயலாக்கப்படுத்துகின்ற மனிதர்களாக நாம் மாறிட வேண்டும். எப்போது இயேசுவின் வார்த்தைகளை நமது வாழ்வில் செயல்படுத்த துவங்குகிறோமோ அப்போது முதல் நமது வாழ்வு மாற்றம் பெறும். ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் ஏற்றம் பெறக்கூடியவர்களாக நமது வாழ்வு நாம் வாழுகின்ற இச்சமூகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் சான்று பகருகின்ற ஒரு வாழ்வாக மாறிடும். இத்தகைய சான்று பகருகின்ற வாழ்வாக நமது வாழ்வு அமைய ஆண்டவரிடத்தில் அருள் வேண்டி இன்றைய நாளில் தொடர்ந்து இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். உகந்த காணிக்கையா உப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதல மரியா புரிந்த அன்பு பணியையும் ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அனைக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. எல்லாம் வல்ல தந்தையே, உம்முடைய இரக்கமும் அது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதல மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதல மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர் தெழுந்த அவரை முதலில்
வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்களின் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, நம்பிக்கையோடு இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற அத்துணை நபர்களையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம்.
நீர்தாமே அவர்களின் உள்ளங்களை ஆய்ந்து அறிகின்றீர். அவர்களுக்கு தேவையானதை உரிய நேரத்தில் தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இறைவா, மகதல மரியாவை போல உம்மீதான அன்பில் நாங்கள் ஒவ்வொருவரும் நாளும் வளர்வதற்கு தேவையான ஆற்றலை எங்களுக்கு தர வேண்டுமாய் இந்நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க
எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அஞ்சாதே, கலங்காதே, என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் அப்பத்தின் வடிவில் நம் உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த இறைவன் எப்போதும் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த இறைவனை மற்றும் ஆழமாக பற்றி பிடித்துக் கொள்ளுகிற போது நமது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக மாறும். நம் வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக்கிட ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரை மட்டும் இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுகிற அத்துணை பேருமே பல்வேறு நலன்களை பெற முடியும். விவிலியத்தில் எத்தனையோ உதாரணங்கள் நம் கண்முன்பாக வந்து செல்லலாம். நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை நாடி வந்தவர்கள் எல்லாம் நலம் பெற்று சென்றார்கள். இந்த ஆண்டவர் மீதான நம்பிக்கையில் நாளும் வளர வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் தரப்படுகிறது. எப்போதும் நம்மோடு இருந்து நம் நிழலாக நம்மை பின்தொடருகின்ற இந்த இறைவனை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள அவரை புகழ்ந்து பாடுவோம். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். உம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நம் ஆராதனைக்கு உரிய இறைவனை ஆழமாக இறுக பற்றி பிடித்துக் கொள்வோம். நம் அன்புக்கு உரியவரை எப்போதும் இதயத்தில் இருத்துவோம். இந்த இயேசுவின் வார்த்தைகள் நம் வாழ்வை ஒவ்வொரு நாளும் நெறிப்படுத்தும். அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆண்டவரை அனுதினமும் நாடி வருகின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் தாமே நம்மோடு இருந்து நாம் முன்னெடுக்கிற எல்லா செயல்பாடுகளிலும் அவருக்கு உகந்த மனிதர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள ஆற்றலை தந்து வழி நடத்துவார். அந்த இறைவனிடத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாய் இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதல மரியா தன் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உமறை பொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. வாழ்க 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 மரியே, எம்மை வாழ வைக்கும் பரிந்துரையும் நீயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனின் நலமடைந்தோ உம் தயவாலே. நற்கருணை இயேசுவின் முதல் பேழையே, அந்த நல்லோனின் நலமடைந்தோ உம் தயவாலே. அவர் சொற்படி வாழ அழைத்திடும், அவர் சொற்படி வாழ அழைத்திடும், உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. உம்மழைப்பில் என்றும் வாழ மன்றாடம்மா. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. அற்புத எங்கள் அன்னையே, ஆரோக்கிய தாயே, நற்கருணையம் இயேசுவை எமக்களித்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.